புசியானந்தர் வீடு சோழிங்கநல்லூர்ல இருக்கு. வசதியான பிளாட்ல இருக்காரு. சொல்லப்போனா பனையூர்ல வர கூட்டம் மாதிரி அங்க வருதாங்க ஒரு கூட்டம். இந்த மாவட்ட செயலாளர் பாதி பேர் 80, 90 பேர் எல்லாம் அவரால் நியமிக்கப்பட்டவங்க, எல்லாம் அவருடைய ஆட்கள். எப்படி அவருடைய ஆட்களை இவர் நியமிச்சாருங்கிறது ஒண்ணுமே புரியல. ஆரோக்கியதாஸ், அருள்ராஜ் எல்லாருக்குமே தெரியுமா அந்த விஷயம். வெங்கட் எல்லாருக்குமே தெரியுமா. அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில பொங்குறாங்க. என்னடா இந்த ஆள் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த ஹாலுக்குள்ளார விஜயோட கார் வந்து நேரா வந்து பனையூர் ஆபீஸ் உள்ளே போறாப்ல. கார் வந்து உள்ளே போகுமா சமயத்துல. தரையை ஒட்டி இருக்கும் ஹால். அங்க வந்து டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இவரு விஜய் வரப்போறாருன்னா, விஜய் அங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாருனாலே இந்த இந்த ஹால்ல இருக்க டேபிள் சேர் தூக்கி எங்கேயோ போட்டுருவாங்களாம். அது ஏன் விஜய்க்கு வந்து எந்த இடத்துலையும் இருக்காது. டேபிள் சேரு, அப்புறம் அங்க நிக்கிறவங்க இருக்காங்க. எல்லாரையும் வாசல் செக்யூரிட்டி எல்லாரையும் செக்யூரிட்டி வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு அவர் ஓடி போயிடணும். மறைஞ்சிடணும், தலையை எங்கேயும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் விஷ் பண்ணணும், அவ்வளவுதான். எல்லாரும் ஓடி போய் அந்த ஹாலுக்கு ஓரமா எங்கேயும் நிக்கணும். இவர் வரும்போது அதுல இவர் மட்டும்தான் ஒரு கூட வருவார். இவரும் இன்னும் யாராவது 1, 2 பேர் கூட வருவாங்க. விஜயோட ரூம் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் திரும்பி எல்லாரும் வருவாங்க. விஜய் திரும்பி போறவங்களும் அங்க டேபிள் சேர் போடக்கூடாது. யாரும் அங்க கிட்ட ஒரு ஹால் பக்கமே வரக்கூடாது. அவர் அப்படியே பக்கத்துல ஒரு சின்ன ஹால்ல ஐடி உடைய ஆட்கள் ஒரு நிர்மல்குமார் தலைமையில ஒரு 7, 8 பேர் இருக்காங்க. அங்க உள்ள போவாங்க. அவர் உள்ள போனாருன்னா, அவர் யாரையும் பாத்திரக்கூடாதுன்னு எல்லாம் தள்ளி நிக்க சொல்லுவாரு. அவர் அங்க உள்ள போவாரு. போயிட்டு திரும்பி வந்து கார்ல போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எல்லாரும் அந்த பழைய டேபிள் சேர்லாம் அந்தந்த இடத்துக்கு வரும்.